இப்போ இதே டிவிகா எம்எல்ஏ சொன்னது கரெக்ட்னு எத்தனை முஸ்லிம்ஸ் வந்து நிப்பாங்க? இந்த டிவிகா எம்எல்ஏ சொன்னது தப்புன்னு எத்தனை ஹிந்துஸ் வந்து நிப்பாங்க? என்னங்க பண்றீங்க வந்து ஒரு வாரத்துல? இதுதான் உங்க புது ஆட்சியா? இதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது மக்கள் வந்து நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்க பரவாயில்ல, நீங்க தப்பு பண்ணனாலும் பரவாயில்ல, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் கிடையாது, பரவாயில்ல அப்படின்னு உங்க கூட வர்றதுனால ஒரு அதாவது யூ கேன் ஜஸ்ட் டூ எனிதிங் தட் கம்ஸ் டு மைண்ட் இல்லையா? இன்னொன்னு கேட்கிறேன் பாருங்க. அவரோட ஓஎஸ்டியா ஒரு அஸ்ட்ராலஜரை பிக்ஸ் பண்ணாரு. அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் ஓஎஸ்டியா வந்தாரு. வந்த கையோட அது வந்து அசம்பிளில வந்து பெரிய சர்ச்சையாச்சு. ஆன கையோட நீங்க வாபஸ் வாங்கிட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு லாயரா இல்ல டாக்டரா இல்ல ஜேர்னலிஸ்டா இல்ல இன்ஜினியர் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிக்கல் கெப்பாசிட்டி இருந்ததுன்னா ஓஎஸ்டி ஆகலாம். அது வந்து ஸ்டேட்ல சிஎம் மட்டும் கிடையாதுங்க, சென்ட்ரல்ல சீஃப் சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு கூட அதுதான், பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு கூட. அதாவது அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் இன்க்யூமென்ஸ் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். மற்றபடி அவங்க வந்து எந்த துறையில இருந்து வந்திருக்காங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. அதுதான் ஓஎஸ்டி கணக்கு.